அப்படி கையையே தட்டுங்க அப்படிதான் ஆர்வத்தில் செய்வா. நான் வச்சுறேன் ஒரு 5 நிமிஷம் வச்சுறேன். அதனால அடிங்கொப்பம்மா வாழே கொப்பம்மா வாழே கண்டன கடை கண்டன கடை கண்டன கடை. இப்படி பண்ண பொம்பளை பிள்ளை எப்படி நான் செய்த மாதிரி செய்தியா சொல்லி கொடுத்த மாதிரி முகர கட்டிய பருப்பையா தேவரையா தேவரையா எங்க தெய்வம் தேவரையா. சரி இப்படி போட்ட வேணா, இந்த ஆளுக்கு போட்டியா தானே நான் வந்திருக்கேன். போடா நான் டப்பால போடுற பொம்பளை பிள்ளை எப்படி செஞ்சுக்க எனக்கு வேற பயமா இருக்கு. ஏற்கனவே எனக்கு குடும்ப கட்டப்பட வேற பண்ணிருக்காங்க. இப்ப உனக்கு மாலை போடுவேன், உனக்கு சங்கே ஊதிடுவேன். வாட மாட்டேன் ஒரு நிலவு மலரும் நடன புரியும் கலைஞரகம் இருவிழிகளிலும் கவிதை முழுதும் மந்திரம். ஒரு நிலவு மலரும் நடன புரியும் கலைஞரகம் இருவிழிகளிலும் கவிதை முழுதும் மந்திரம். காலங்கள் என் கையை கட்டும் ராகங்கள் என் நெஞ்சை கொட்டும். ஒரு ராகங்கள் ஒரு காலங்கள் ஒரு ராகங்கள் காலங்கள் பாடி ஆடிகளே. ஒரு நிலவு மலரும் நடன புரியும் கலைஞரகம் இருவிழிகளிலும் கவிதை முழுதும் ஜல்லிக்கட்டு பேரவை மாநகிரி
ரவிச்சந்திரன் ரவீந்திரன் எனக்காக ரூபாய் அன்பளிப்பதுக்காக 100 ரூபாய் அன்பளிப்படுத்த அன்புள்ளவங்களுக்கு என் சார்பான கலக்கு சார் நன்றி வணக்கம். ஹலோ ஹலோ மீண்டும் மீண்டும் எனக்கு மாநகிரி அரவிந்த் ஜல்லிக்கட்டு பேரவை வண்டிக்கார பொன்னுச்சாமி மக்கள் அவர்கள் சார்பாக மீண்டும் மீண்டும் எனக்கு 50 ரூபா அன்பளித்து பெருமை சேர்த்த என் அன்பு உள்ளங்களுக்கு எங்களுக்கு கலைக்குழு சார்பாக என் சார்பாக நன்றி நன்றி. மாநகரி சேர்ந்த ஆனந்த் அரவிந்த் ஜல்லிக்கட்டு பேரவை அன்பு உள்ளங்கள் எனக்காக ரூபாய் 100 அன்பளிப்படுத்த அன்பு உள்ளங்களுக்கு என் சார்பான கலக்கு சார்பான நன்றி வணக்கம். ரோசாப்பு சின்ன ரோசாப்பு அப்படின்னு பாட சொல்லி 20 அன்புக்கார்கள் அன்பு அண்ணா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. பேர் என்ன? ஜெனிஸ் ஆத்விட் அன்பு அண்ணா அவர்களுக்கு நெஞ்சார் நன்றி எப்படி தெரியப்படுத்திக் கொண்டு நடுமுதலை குளம் மாறி செல்வம் உடலை வருத்தி அனைவரையும் ரசிக்க வைக்கும் அன்பு சகோதரி அவர்களுக்கு அன்பளிப்பதற்காக நன்றிங்க. அன்பளித்த அன்புள்ளங்களுக்கு நன்றி. இந்த வணக்கம். என்ன இப்போ என்ன பண்ண போற? இப்பொழுது சண்டை வந்துட்டா புருஷன் முன்னாடி சண்டை வருது இயல்புதான். இல்ல வரேன். மாலையை மாத்திக்க. மாலை மாத்திர கிடக்குண்டா. மாலை மாத்தி இப்ப சமாளிக்க பாக்குறேன். இந்த சொல்லி ஏன் கிட்ட ஆகுமாடா? ஆம்பளை மலையா பொம்பளை மலையா? இது குஞ்சு இருக்குடா. இது ஆம்பளை மலை. இதுக்கெல்லாம் அரங்க மாட்டேன். போட மலை குஞ்சு சரியான உன் குஞ்சு சரியில்லடா. சரி இருக்கட்டும். சாமி பாரு, ஒரு வாட்டர் கேன் தண்ணியை ஒரு ஆள் பொம்பளை குடிக்க போகுது. ஆமா, நான் குளிக்காம வந்துட்டு இவன் எனக்கு உடம்பு தேய்ச்சி சோப் போட்டு குளிப்பாட்டி விடுவேன். ஏண்டா துணி மாத்தி நிக்கவா? துணி மாத்தாம மொட்டை உடம்புல 10 குடம் தண்ணி வேணும். என்ன சொல்றேன்னா, ஏய் தங்கராசு, நீ பொண்டாட்டின்ட்ட நான் துணியோட நிக்கவா துணி இல்லாம நிக்கவாடா குளிப்பாட்டி விடுறதுக்கு? நீ ஊருக்குள்ள முண்டமா கூட போ, எனக்கு என்ன வாடா மொளை. சரி இருக்கட்டும். ஆட்டத்திலே சிவகாமி சிங்கம்மாடா, அடி தங்கம்மாடா. நாட்டத்திலே சிவகாமி சிங்கம்மா. தூக்க போறா பாருங்க. வானத்துல சுத்துதடி ஒன்பது லூசு முண்டை எதை தூக்கி வச்சு ஆட்டு போறா பத்தியா? அதாச்சும் பொம்பளை. ஏண்டா 10 மாசம் சுமந்து பெத்து போட்ட நான் நீயே அப்படி பண்ணல. உன்னை பெத்த பொம்பளை நான் என்ன பண்ணுவேன்டா? அத்திங்கம்மா, நான் நெடுங்குளுக்காக பொம்பளைக்காக சப்போர்ட் பண்ணுறேன். கை தட்டுங்க பாப்பா. மேடம் பெண் கூட எனக்கு கை தட்டுவாங்க. நீங்க வந்து பொம்பளை ஆளுங்க டெய்லி தலையில தண்ணி கூட தூக்குற சர்வீஸ். நாங்க அப்படி கிடையாது. நாங்க சரக்குக்கு வாட்டர் கேன்ல தண்ணி ஊத்தியாம பழக்கம். இது பேர் என்ன? அது பேர் தண்ணி கேனு. என்னது? தண்ணி கேனு. அது தண்ணி குஞ்சு. இது பேர் என்ன? தண்ணி குஞ்சு. ஏய், இதுவும் தண்ணி கேனு, இதுவும் தண்ணி கேனு. உன் பேச்சு தண்ணி கேனை தான் தூக்கணும். ஆமா. உனக்கு ஆனா நீ 10 ரூபாயா கொடுத்து உன் பேரை சொல்ற பாரு. சொட்ட முட்டை சோடாப்டி 10 ரூபாயா கொடுக்குற பாரு. பொண்டாட்டி உதச்சு போடும்னு. என் சிங்கத்துக்கு கவிதை வந்திருக்கு. செத்து போனா ஊதுவாங்க சங்கு, ஆம்பளை மானத்தை காப்பாத்துறா என் பங்கு.
உனக்கு ஊறிட்டாரியா சங்கு காப்பாத்துறேன். உன் பேச்சு தண்ணி கேண்டு தானே பிடிக்குமா? நிறுத்தியா? ஏ சண்டால பாவி, நான் உசுர கொடுத்து ஆடிட்டு இருக்கேன், என்னைய அரைச்சி கிடக்குற. ஏய்யா, மங்குயிலே பூங்குயிலே சேர்த்து ஒண்ணு கேளு. பூங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு. முடிச்சிடலாமா? முடிச்சிடலாமா? ஆமா, மணி ஒன்னாக போகுதுல. சரி, இன்னும் சொச்ச வேற இருக்குடி முண்டை. நாளைக்கு நான் தான் வர்றேன். அப்படியா? அதனாலதான் சுருக்கமா முடிக்கிறீங்களா? ஏய், என்னங்க எனக்கு மாத்தாமல 1 மணி ஆக போகுது. உள்ள இருக்க மனுஷங்க பாவம் இல்லையா? என்ன, நான் விடியிற வரை ஆட சொன்னாலும் சிவகாமி ஆடக்கூடிய ஆளு. ஏன் இன்னைக்கு உங்களை என்ன இன்னைக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா, ஏன் ஆடக்கூடிய ஆளு போட்டிருக்காங்க. யாருக்கு யாரை போட்டா சரியாகும் எல்லாருக்கும் தெரியும். நீ தான் விடிய விடிய பண்ணாலும் பண்ணுவிய. என்ன செய்யறது? நீ தானே எனக்கு ட்ரைனிங்க. தல்லியா, நீ தானே ட்ரைனிங்க, நீ தானே புரோக்கர் வேலை பாக்குறாளே சிவகாமி. வாயா பக்கமா மூடிட்டு உட்காந்து கேள்றி. என்னடா ஆம்பளை ஊதுறது பீடி, நீ தான் எனக்கு ஏத்த சோடி. ஏண்டா இதெல்லாம் எங்க இருந்துடா? இது இந்த அறிவுக்கெல்லாம் என்ன சோறு சாப்பிடுறேன் சாப்பிடுறேன். ரோசாப்பு அந்த பாட்டு தான் தெரியாது. என்ன ரோசாப்பு? இங்க 2 வரி பாடி காட்டுங்க பாப்போம். சரி விடு, உனக்கான நான் ட்ரை பண்றேன். பாரு. சரி, அவர் ஆசைக்கு என்னங்க அந்த பூவை பொத்தி. பிஆர் ஜல்லிக்கட்டு பேரவை மாநகரி ஆனந்த் அரவிந்த் அவர்கள். மீண்டும் பிஆர் ஜல்லிக்கட்டு பேரவை மாநகரி ஆனந்த் அரவிந்த் அவர்கள் சார்பாக மீண்டும் ரூபாய் எனக்கு அன்பளித்து பெருமை சேர்த்த என் அன்பு ஜல்லிக்கட்டு பேரவை மாநகரி ஆனந்த் அரவிந்த். நன்றி. அதனால இதோ காதல எப்படி தெரியுமா பாடணும்லங்க. ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ உன் பேரே சொல்லு. ரோசாப்பூ ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ உன் பேரே சொல்லு. ரோசாப்பூ காற்றில் மட்டும் தனியாக, என் காற்றில் மட்டும் துணையாக. ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ உன் பேரே சொல்லு. ரோசாப்பூ ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ
நன்றி 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 ஆமா சரி. அடியே நானும். மிஸ்டர் சிவா ஆ, இங்க வாரு டைலாக் என்ன எந்த புண்ணு- டைலாக் நம்ம ஊர்ல அள்ளு குவிதையா தங்கராசை இல்ல தங்கராசா இல்ல ராதா செல்வியா நாளைக்கு மீண்டும் சந்திப்போம் இப்படிக்கு நடுமுதலைக்குளம் ஜல்லிக்கட்டு பேரவை ஐயையோ அவ பக்க வாய் அடிப்பா இவன் மாட்டினே அவள்கிட்ட ஏய் இவன் கிழிச்சு கேப்பேன் நடுப்புட்டு போயிடுவேன் அடி. இன்னைக்கு ஏன்ட்ட பேசல நாளைக்கு அவள்கிட்ட அந்த அளவுக்கு வாய் தரம் எல்லாமே நான் வருவேன் ஏய், நாளைக்கு- வாமா நான் என்ன பாத்துக்கிடுவேன் சொல்றேன்? நான் ஒன்னையும் பார்ப்பேன் கோத்தாலையும் பார்ப்பேன் நான் இன்னைக்கு ஏன்ட்ட பேசுறேன் நாளைக்கு அவ என் தோழிதான் நாளைக்கு அவள்கிட்ட பேசி பாரு உன் வாயை கிழிச்சு தச்சு போடுவோம் ஏய் யாரு வந்தாலும் தங்கராசி செத்து செய்வேன் போமா